ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிராமத்து ஸ்டைலில் முருங்கைக்கீரை சூப் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் 1 ஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன், 10 பல் பூண்டு, 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க, 3 பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சமாக தேங்காய், அப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேங்க. முருங்கைக்கீரை பூவோடு எடுத்து வச்சுருக்கேங்க. 100 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம துவரம் பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு அரிசி கழிஞ்ச தண்ணி இருக்குல்லங்க, ஃபர்ஸ்ட் டைம் இல்லாமல் செகண்ட் டைம் வாஷ் பண்ணுற வாட்டரில் அந்த தண்ணியில் பருப்பு போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அது விசில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்க பெப்பர், அப்புறம் அந்த சீரகம், அந்த தேங்காய், இது 3ஐயும் நம்ம மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றிடாதீங்க, கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரன்னு அடித்து எடுத்துருக்கேன். இப்போது இது ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க இந்த முருங்கைக்கீரை பூவோடு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் அதெல்லாம் ஆட் பண்ணிடுங்க. தக்காளியை 4ஆக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் பச்சை மிளகா, அந்த வெங்காயம் எல்லாத்தையுமே இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அரிசி கலந்த தண்ணி இருக்குல்லங்க, அதே மிக்சியில் ஆட் பண்ணி அந்த மசாலாவில் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் எல்லாத்துக்கும் அரிசி கலந்த தண்ணியை ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஹெல்த் இதுக்கும் கிடைக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வேணால் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதில் ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட முருங்கைக்கீரை சூப் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.